எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கும் பங்கஜ தாரகை தனது கனிவான சிறப்பான பேச்சால் தகவல்களை வழங்கி வரும் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம்டி கனகாம்பாள் அவர்களை செவ்வாய் தோஷமும் நிவர்த்தி செய்யும் பரிகாரங்களும் என்ற அற்புத தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் வணக்கம். ராஜநிலை சேனல் மூலியமாக கண்டுகளித்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்று ராஜநிலை சேனல்ல கருத்தரங்கு 12வது கருத்தரங்கு மிக சிறப்பான முறையில நமது மருதமலை குருஜி ஐயாவுடைய தலைமையில பல்வேறு சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற வல்லுநர்கள் இன்று பல்வேறு கருத்துக்களை இன்னைக்கு நமக்கிடையே நிறைய கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்ம ஐயா அவர்களுக்கும் குருவின் பாதம் தொட்டு எனது இந்த உரையை நிகழ ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் தோஷமும் அதனுடைய பரிகாரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நவ கிரகங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் குறைவா இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பலாபலன்கள் குறையும். அதே மாதிரி அதிகமா இருந்ததுனாலும் நமக்கு பலாபலன்கள் அதுல பிரச்சனைகளையும் நிறைய விஷயங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் அந்த ஜாதகர் சந்திக்கிறாரு. அது நவ கிரகங்கள்ல முக்கியமானது. கொஞ்ச நாச்சும் உனக்கு ரோஸ் இருக்குதா, வீரம் இருக்குதா அப்படிலாம் கேட்கிறோம்ல, அதுக்கு முக்கியமானவர் இந்த செவ்வாய் தாங்க. இந்த செவ்வாய் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மலங்கி போயிடுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. நம்ம அடுத்த ஜெனரேஷனே பார்க்க முடியாது, அது மாதிரி இருக்கக்கூடியது. அப்படிங்கிறத செவ்வாய் அப்படின்னாவே வீரம், தீரம், ஒரு ஆளுமை திறன், இது எல்லாத்தையும் அதிகார பதவி, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதே இந்த செவ்வாய் தான். ஒரு போர் வீரன், ஒரு தளபதி. ஓகேங்களா? இப்ப நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு போல்டா எடுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே எங்க கொடுக்கும்? இதுதான். சண்டைக்கு வாடா வா அப்படின்னு சொல்றது இந்த செவ்வாய் தாங்க. இப்படிப்பட்ட செவ்வாய் எங்க இருந்தா நல்லது, எங்க இருந்தா தோஷத்தை கொடுப்பாரு. தோஷம்னா ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் வாய் அதிகமா பேசினா என்ன சொல்லுவாங்க, வாய் அடிம்பாங்க இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா கோபமா யார்கிட்டயாவது பேசிட்டாங்கன்னா கோபக்காரன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா முன்ன நின்று போய் அவங்க சண்டை தீர்க்க வரல சண்டைக்காரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இருந்தாலும் ஜாதக ரீதியா இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்டவங்களை தான் ஒண்ணு சேர்த்தணும்னு இருக்குது. இப்ப அமைதியா இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சண்டைக்காரங்களையோ வாயடியோ கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகும்? வீட்டுல சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் தோஷத்தோட அடிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தோஷங்களை பாக்குறது. முக்கியமா ராகு கேது கூட ஒரு பெரிய தோஷம் கிடையாதுங்க. ஆனா செவ்வாயம் மட்டும்தான். ஏன்னா ரத்தக்காரகன் இல்லையா? அப்படிங்கும் போது அவரு எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான இடங்கள்ல அவங்களுக்கு உண்டான ஒரு இதை ஒண்ணு சேர்த்தணும். ஒரு ஜாதக திருமண பொருத்தத்துல முக்கியமானதே இந்த செவ்வாய் தான். ஏன்னா அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருக்கணும், எந்தெந்த இடத்துல இருந்தா தோஷம் இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாம செவ்வாயுடைய பார்வை, அது பாக்குறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாம் பற்றி தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேச போறேன். அதுல செவ்வாய் அப்படின்னாவே நிறைய மூல நூல்கள்ல அங்காரகன், குஜன் ஐவரோட சேர்ந்து இருந்தால் அப்படின்லாம் இருக்கும். அப்ப குஜன் எங்கடா அந்த செவ்வாய் தானே நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பார்த்தா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க தொழுவீங்க. ஏன்னா இதெல்லாம் அவர்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த செவ்வாய் ஒரு திருமண வாழ்க்கையில முக்கியத்துவம் பெற்றிருக்குது. அப்படிங்கிறப்ப எந்த இடங்கள்ல இருந்தா தோஷம், ஏன்னா நல்ல இடத்துல இருந்தா யாருமே நம்ம கண்டுக்க மாட்டோம். தோஷமான இடங்கள்ல இருந்தா மட்டும்தான் ஐயோ தோஷம் இருக்குதா. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயும் குழந்தை பிறந்தப்ப கூட யாருமே தோஷம் பார்க்கறது இல்லைங்க. சும்மா தண்ணி தோஷம் இருக்குதா, தாய்மாமனுக்கு தோஷம் இருக்குதா, அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்காக ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுக்க போகும்போது இந்த பையனுக்கு பொண்ணுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு பாருங்க, அப்பதான் நாங்க பொண்ணு வீட்லயோ பையன் வீட்லயோ சொல்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அதுல முக்கியமானது அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாய் தோஷம் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா தோஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2, 4,
7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு பொதுவா சொல்லக்கூடியது. எப்பயுமே யூடியூப்ல நேயர்கள் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்ப இது எல்லாமே ஒரு பொதுவானதுதான். ஏன்னா தோஷம் உண்டு, தோஷத்துக்கு உண்டான விதி விலக்குகளும் உண்டு. அதனால நாமளே பாதி டாக்டர் ஆகிற மாதிரி நாமளே பாதி அஸ்ட்ராலஜராகவும் மாறிடுறோம். அதனால நீங்க எப்பயுமே நான் சொல்லக்கூடியது, நீங்க நல்ல ஜோதிடரை பார்த்து தான் நீங்க வரங்களுக்கு சம்பந்தப்பட்டது ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். நீங்களா முடிவு பண்ணி இந்த ஜாதகம் இப்படி இருக்குது, அந்த ஜாதகம் அப்படி இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்ப 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தா தோஷம் அப்படின்னா, ஆனா கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7, 8ல இருக்கிறத சுத்த செவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது செவ்வா தோஷம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப செவ்வா தோஷம் மற்ற இடங்கள்ல இருக்கிறது பாதிப்புகள் அதிகம் கொடுக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. இதுல ஒரு விதிவிலக்குகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி, உச்சம், நீசம் இந்த வீட்டுல செவ்வாய் இருந்தது. இப்ப நான் சொன்ன இடங்கள் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள் இருந்தா தோஷம்னு சொல்லியாச்சு. இப்போ உடனே இந்த ஆட்சி, உச்சம், நீசம் இந்த வீடுகள்ல அந்த செவ்வாய் இருக்குது அப்படின்னா அது தோஷம் கிடையாது. அது மட்டும் இல்லாம குருவுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிங்கும் போது குருவோட பார்வை பட்டாலும் அந்த தோஷம் என்ன ஆகும்? நிவர்த்தி ஆயிடும். அதனால அதனுடைய பாதிப்புகளும் குறையும். அதனால நீங்க பெருசா நம்ம அச்சோ இப்படியா அப்படிங்கிறது கிடையாது. 2 ஜாதகங்கள் இணைவு பண்ணும் போது இது தோஷத்தினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதனால எப்பயுமே ஒரு கிரகத்தினுடைய எதுக்கு அந்த சுபர்களுடைய பார்வையோ குருவோடைய பார்வையோ ஏற்படும் போது அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடாது. மக்கள் நிறைய பயந்துக்கிறாங்க. தோஷம் தோஷம் தோஷம்னா இந்த தோஷத்துக்கு அங்க போறது, இந்த தோஷத்துக்கு இங்க போறதுன்னு இதுக்கே சுத்திக்கிட்டு இன்னைக்கு 45 வயசாயும் கல்யாணம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படிதான் போயிட்டு இருக்குது நிலைமை. இப்ப இந்த செவ்வாயோட இதுல நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்ப 2ஆம் இடத்துல ஒரு செவ்வாய் இருக்கு அப்படின்னா என்னதான் பண்ணும் அந்த செவ்வாய்? எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. நாங்க இப்ப ஏதோ ஜாதகம்னு சொல்றதெல்லாம் இது மூலியமா பார்த்துட்டு இருக்கிறோம். காமனா ஒரு எல்லாத்தோடைய பொதுவா இருக்கக்கூடிய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா பேச்சுல கொஞ்சம் கோபம் இருக்குங்க. எதுவுமே சொல்றத ஒரு சிலர் அன்பா சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்றதே எனக்கு கோபமா சொல்லுவாங்க. கரெக்டானதா தான் இருக்கும். ஆனா அந்த கோப வெளிப்பாட்டோட சொல்லக்கூடியது ஒரு கடுமை வார்த்தைகள்ல எப்படி இருக்கும்? கடுமையா இருக்கும். அதுல பேசுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறேன். ஏன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றத, நாங்க கேட்க மாட்டேன்னா சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரியானது. அப்புறம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள். இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா அங்க கருத்து வேறுபாடுகள் என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். நீயா நானா அப்படிங்கிற ஈகோ அந்த இடத்துல அதிகமா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, பண வரவு இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழல். சேமிப்புங்கிறது அந்த இடத்துல சிரமத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். துணைவியோட என்ன பண்ணுவாங்க? கணவன் மனைவியா இருந்துச்சுன்னா 2 பேரோட வாக்குவாதங்கள் எனி டைம் இருந்த வாக்குலயே இருக்கும். என்னடா அது வீட்டுக்குன்னு போனாவே பிரச்சனையா இருக்குதுப்பா, போனா நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு பேசுறாப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லைங்களா? அது மாதிரி. அடுத்தது குடும்பத்துடைய பொறுப்புகள் அதிகமா இருக்கும். 2ல செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப சுமைய குடும்ப பாரத்தை தாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்பத்துக்காக தனியே தியாகம் பண்ணவங்களா இருப்பாங்க. வெளியில அப்படி கராரா பேசுறதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பாசம் அதிகமா இருக்கும். அது மாதிரியோடைய தன்மை. தொழில்ல கண்ணும் கருத்துமா தொழில்ல மட்டும் அவங்களுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவும் கொடுப்பாங்க. தொழில முன்னேற்றம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நல்லா அது ஏன்னா தொழில மட்டும்தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால அதை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் குடும்பத்துக்காக போராடக்கூடிய ஒரு குணம். வீட்டுல இவங்க வேணா திட்டலாம், ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள வெளியாட்கள் யாராவது ஒரு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே தன்னை என்ன பண்ணிக்குவாங்க? அந்த குடும்பத்தை ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மை இவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். இதே 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இந்த செவ்வாய் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? மன அமைதி குறையும். மனசுல ஏதோ ஒரு விஷயங்களை போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க கிட்ட இருக்கும். வீட்டுக்குன்னு நுழைஞ்சாவே போதும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டே வெயிட்டிங்ல, வீட்டுக்கு போறேன் பாரு, ஒரு பிரச்சனை ரெடியா நிக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரியே அவங்க போனவனே வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கும், அலங்கோலமா இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகளோட யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அடுத்தது இவங்கதான் போய் பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கான்ட்ரவர்ஷன் வரும்.
இங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க. சின்ன பையனா இருக்கிறப்ப நான் சொன்னபடி கேட்டான்பா. கல்யாணம் எப்ப ஆச்சே தெரியல. பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இருக்கிறான். நான் சொல்றதையே கேட்கறது இல்ல. அட நல்ல விஷயம் யார் சொன்னா கேப்பா, பொண்டாட்டி வந்துதான் நான் கேட்கறேன்னா அப்படின்னு உடனே அந்த இடத்துல பிரச்சனையாகும். இல்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா வீட்டுக்காரம்மாவுடைய பிரச்சனையாகும். இது மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும். அடிக்கடி இடமாற்றம், வீடு நம்ம அடிக்கடி அவங்க மாறுற மாதிரி ஒரு சூழல்களை அங்க உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகிறப்ப கூட அல்லது விபத்துகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அல்லது பராமரிப்புக்கு உண்டான வாய்ப்புகளோ அதிகமா செலவு வைக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரியானது ஏற்படுறதுக்கு உண்டானது ஏற்பட கொடுக்கும். இதே செவ்வாய் நல்லாதான் இருக்குது, நல்ல இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்களுக்கு இடம், வீடு, மனை, இது மாதிரி சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல சொத்து சேர்க்கையோட நல்ல சொகுசா வாழக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்களோட ஒரு காருக்கு 2 கார் இருக்கிற மாதிரி, ஒரு பைக்குக்கு 2 பைக் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, முக்கியமானது என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 7, 8 கடுமையான கலத்திர தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தார் அப்படிங்கிறப்ப திருமணம் என்ன பண்ணும், உடனே நடந்துருமா, விட்டுருவாரா, கிடைச்சிருவான். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பேசணும்னு சொல்றதுலயே இவங்களுக்கு ஒத்து வராம போயிடும். அப்புறம் கடைசி என்ன ஆகும், அடுத்த திருப்பி பொண்ணுக்கு பையனை பிடிக்கல, பையனுக்கு பொண்ணு பிடிக்கல வரணும். இல்லைன்னா 2 குடும்பத்துக்கு இடையே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு இதுல இல்ல வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. திருமணம் தாமதம் கட்டாயம் உண்டு. என்னாகும், திருமணம் தாமதப்படும். அடுத்தது கல்யாணம் ஆன பிறகு ஈகோ, நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற மாதிரியான ஒண்ணு ஏற்படும். சீக்கிரம் சட்டுன்னு கோவம் வந்துடும். அதாவது பேசி முடிக்கிறவர்களும் கூட அமைதியா இருக்க மாட்டாங்க, பேச ஆரம்பிக்கிறப்பே கோவம் டக்குன்னு பேசிடுவாங்க. அடுத்தது டாமினேஷன் அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபோ அல்லது கணவனோ அந்த 7ல செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கலத்திர ஸ்தானம் நல்ல துணிச்சலோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க அமைதியே இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு போல்டா இறங்கி செய்யறவங்களா இருப்பாங்க. அடுத்தது பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய, ஏன்னா 7ஆம் இடங்கிறது பார்ட்னர்ஷிப் கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இவங்க எந்த ஒரு பிசினஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயும் ஆக்டிவா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் இருக்கும். வியாபாரத்துல மற்றதுலயும் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானம், இந்த ஆயுள் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா திடீர் மாற்றங்கள், திடீர்னு தான் வரும். ஏதோ முன்னாடியே ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று வச்சு பண்ணோம்னா பரவாயில்ல. ஆபீஸ ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி, வீடு மாற்றமா இருந்தாலும் சரி, திடீர் மாற்றங்கள் நிறைய உருவாக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த சக்கரை மாதிரி அவங்களுடைய லைஃப் திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பா இனிமேல் நல்லா இருக்க மாட்டேங்குது நினைக்கிறப்ப டக்குன்னு டவுன் ஆயிடுவாங்க. இப்படி இரவு பகல் மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தம் என்னன்னே தெரியல, ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் நினைக்கிற மாதிரியான ஒர்க்கு நடக்க மாட்டேங்குது, நான் நினைச்ச மாதிரி யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த 8ல செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமா இருந்திருக்கு. திருமண வாழ்க்கை ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணணுங்கிற சோதனையாவே இருக்கிற மாதிரியானது இருக்கும். ரொம்பவும் அப்படியே மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியம் இருக்கிற மாதிரியானது போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். இதே 8ல செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் நல்ல நிலையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி உச்சம் பெற்று நல்ல சிறப்பான ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஆராய்ச்சி திறன் பண்ணவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமா ஒரு ப்ராப்ளம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க, ஏன் எப்படி எதனால அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி அதுல நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல ஆன்மீக ஈடுபாடுகள் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மறைமுக வருமானம் இவங்களுக்கு இருக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. இதே 12ல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அயன போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இது அப்படின்னு சொன்னோம்னா இந்த 12ஆம் இடம் தான். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை, சொந்த ஊர்ல இருந்து அந்நிய ஊர்ல போயிட்டு, வெளி ஊரா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கிறது வெளியில இருந்து வந்தா ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அப்படிதான் அமையும். சொந்ததெல்லாம் கல்யாணமும் நடக்காது, வெளியே புது உறவுகளா இருக்கிற மாதிரியான அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். நல்லா சரியான தூக்கம் இருக்காது,
ஏதாவது ஒரு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவு, வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு. அதே மாதிரி என்னன்னா நிறைய விஷயங்கள் என்னன்னா யோகம் மீது இல்ல ஒரு அதிர்ஷ்டத்து மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் இருப்பாங்கல்ல, திடீர்னு இந்த நிலை மாறுமா, இப்படி இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோஷங்கள்ல ஒரு தோஷமே கிடையாதுங்க. எந்த ஒரு தோஷமும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஜாதகமும் பாருங்களேன், எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, யோகமான ஜாதகம் கிடையாது, தோஷமான ஜாதகம் கிடையாது. நம்மளுடைய நிலைப்பாடுகளை வெளி கொண்டு வர்றதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பை தவிர, உனக்கு இந்த தோஷம் இதெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தான பலன்கள், 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள். அப்படிங்கிறப்ப இது முன் ஜென்மத்தினுடைய கர்மாவுடைய தொடர்ச்சி தான் இதே தவிர நாம புதுசா எதையுமே உருவாக்கல. சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாயோட இது எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். இப்ப இதே இல்லைங்க மேடம், எனக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க நல்ல லீடர்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வேகமா முடிவெடுக்கக்கூடிய திறன்ல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. போராட்ட மனப்பான்மை, எப்பயும் இதுவா மனசுக்குள்ளேயே நிறைய போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. அது மாதிரி அமைப்புகள் இருக்கும். நல்ல நிலம், சொத்து, வாகனம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு லக்ஸுரி லைஃபை இவங்க அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பாக்குறதுக்கு தாங்க அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியுங்களா, நிறைய கடுமையான முயற்சி, கடுமையான போராட்டம் இவங்கிட்ட இருந்தே இருக்கும். எந்த ஒரு செயல்லையும் அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செயல்படுத்தாம விட மாட்டாங்க. இந்த ஆட்சி பெற்ற செவ்வாயா இருக்கக்கூடியவர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. இதே உச்சம் பெற்ற செவ்வாயா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுல நல்ல நிர்வாகத்திறன்ல இருக்கக்கூடியவர்களாகவும், தொழில நல்ல உயர்வு கொடுக்கக்கூடியவர்களாகவும், கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதுல நல்ல ஒரு ஆர்மி மேன் எப்படி இருப்பாங்க அது மாதிரி எந்த ஒரு இதனாலும் சின்சியாரிட்டி, சிகாம்பரங்கிற மாதிரி அது மாதிரிதான் இங்க இருப்பாங்க. அது இல்லாம சொத்து, அதிகார பதவி, அதிகாரம் செலுத்தக்கூடிய இடம் இதுல எல்லாமே இவர்கள் கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பாங்க. குடும்பமா இருந்தாலும் சரி, வெளி இடங்கள்லாம் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு அந்த ஏன்னா இப்ப கிராம தலைவராகட்டும், அடுத்தது பஞ்சாயத்து தலைவராகட்டும், அரசாங்கத்தினுடைய வேலைகள் ஆகட்டும், அதிகார பதவியில இருக்கிறவர்கள் யாருன்னா இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அதிகமா வருவாங்க. இதே செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு, நீச வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு, நீச வீடு அப்படிங்கிற போது என்னது கடகம் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீட்டுல செவ்வாய் நீசமாகிறாரு. ஏன் அங்க நீசமாகிறார்? அந்த இடம் என்ன, யார் வீடுன்னு சொல்லுவோம்? தாய் வீடு, தாய் ஸ்தானம் அப்படின்னு. இப்ப அம்மா கிட்ட நம்மளுடைய கோபம் காமிக்க முடியுமா? அந்த இடத்துல என்ன ஆயிரும், செயலிழந்து போயிரும், கோபமும் இருக்காது. அதனாலதான் செவ்வாய்க்கு அந்த இடத்துல என்ன ஆயிருது, பலம் குறைஞ்சு போயிடுது. இது மாதிரி அந்த இடத்துல இது மாதிரி செவ்வாய் நீச வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா மன அழுத்தம், அவர்களோட மனசு ஆல்டர்னேஷன்லயே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பத்திலேயே எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கிட்ட இருந்திருக்கும், தைரியம் குறைவா இருக்கும், ஒரு போல்டா ஒரு முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டா இதை யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த ஸ்பாட்ல முடிவெடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள் இருக்கும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு செயல்ல பார்த்தாலும் ஒரு தடை இருந்த வண்ணமாவே இருக்கும். இது எல்லாமே தான் என்னது, இந்த நீசத்துல செவ்வாய் பகவான் அந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா இதெல்லாமே கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த செவ்வாயுடைய ஒரு வரையறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இது சும்மா சொன்னதுல 1% தான். இப்ப நம்ம குருஜி ஐயா எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் பத்தி ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் செவ்வாய் பத்தி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஐயா நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாயுடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இவரே எப்படிப்பட்டவர், இவருடைய பார்வை மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அருமையா இருக்குங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் 4, 7, 8 இந்த இடங்கள்ல பார்வை பார்க்கிறாரு. அப்ப 4ஆம் இடத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வீடு, நிலம், யோக அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருவாரு. ஆனா அந்த ஸ்தான பலனத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் மாறுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா. எப்பயும் மன உறுதியோட இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். ஆனா குடும்பத்துல என்ன ஆகும், அடிக்கடி ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஏதாவது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாவே நம்ம என்ன பண்ணிடணும், அமைதியா இருக்கணும். பரவாயில்ல, போயிட்டு போகுது போ, பேச ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேல் எதுவும் நம்ம பேசிக்கிட்டு நம்ம சொன்னாலும் என்ன ஆகாது, அங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. அதனால அமைதியை விட்டுரு, அப்புறமேட்டு நம்ம பேசிக்கலான்ட்டு தான் நாம இருக்கணுமே தவிர போட்டிக்கு போட்டி, ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப 7ஆம் இடத்துல பார்வை பாக்குறாரு அப்படின்னா போட்டி மனப்பான்மை இருக்கும். நீயா நானா, அது எந்த உறவுகளை பார்த்தாலும் சரி, எந்த இடத்த பாக்குறாரோ 7ஆம் பார்வையா பார்க்கும்போது அந்த இடத்துல போட்டி மனப்பான்மை உருவாகும். அடுத்தது
பார்ட்னர்ஷிப்ல அவங்களோட என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. நம்ம அடுத்த டெவலப்பிங் எப்படி போகலாம் என்ன, ஏன்னா இவங்க தான் அந்த இடத்துல லீட் பண்ணி கொண்டு போறவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறனால அவங்கள தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு கரெக்டா கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். துணிச்சலான செயல், துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கக்கூடியது, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா ஆக்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம், இது கொஞ்சம் அந்த இடத்துல டவுன் ஆச்சு அப்படின்னா, அது பலவீனமான ஒரு ஸ்தானமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஈகோ தலை தூக்க ஆரம்பிச்சிடும். நான் என்னை கேட்காம இது பண்ணியா, நீ என்னட்டு ஒரு வார்த்தை சொன்னியா, அப்படின்னா என்னை அந்த இடத்துல நீ மதிக்கல, நான் உள்ள வந்தேன் என்னை நீ கவனிக்கவே இல்லை, நான் வந்தேன் வான் கூட நீ சொல்லல, உன் இடத்துக்கு நான் எதுக்கு வரணும், இப்படிங்கிறது என்ன ஆகும், அந்த இடத்துல ஈகோ அவங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம கருத்து வேறுபாடுகள், இது பலம். அதனாலதான் சொல்றாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், அந்த ஸ்தானத்தினுடைய பலன் அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும்போது கூடுதலாவோ குறையறதுக்காக அந்த பலன்கள் என்ன பண்ணும், மாறுபாடு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்ப 8ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னா எதையுமே என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட தான், விஜிலன்ஸ் வச்சு பாக்குற மாதிரியே தான் எதையும் பாக்குறது. ஈஸியா ஒன்னே டக்குன்னு நம்மள ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா என்ன சொல்லிடுவோம், நம்பிடுவோம், சொல்றது விஷயம் நம்புவோம். ஆனா அவங்க அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி மறைமுக விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும். ரகசியங்கள் எந்த ரகசியமா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 8ஆம் பார்வையை எந்த வீட்டை பாக்குறாரோ அந்த வீட்டோட ரகசியங்களை இவங்களுக்கு கத்துப்படியா தெரிஞ்சு போயிடும். நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரியானது. ஆனா என்னன்னா திடீர் யோகங்களையும் கொடுக்கும், திடீர் சோதனைகளையும் எங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி அமைப்புகள் உண்டு. குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த செவ்வாயுடைய இருக்கிற இடமும் சரி, பாக்குற இடமும் சரி, இது மாதிரியான பலன்கள் கொடுக்குது. இப்ப திருமணத்துக்கு நம்ம இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நம்ம ஜாதகங்களா பார்த்துதான், ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, இணைவுகள் கொடுக்கும் போது கட்டம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அருமையான ஒரு தீர்ப்பை எங்களுக்கு கொடுத்திருந்தாரு. என்னன்னா நட்சத்திரம் பொருத்தமா ராசி கட்டம் பொருத்தமான்னு கேக்குறப்ப, இல்ல நட்சத்திரம் ஒரு என்ட்ரி தான், என்ன யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா வாழ்க்கை பூரா உனக்கு ஜெயிக்க வைக்கிறது என்ன, கட்டங்கள் தான். இந்த கட்டமும் அந்த கட்டமும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூட போனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறப்ப கட்டம் பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகா அற்புதமா எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல பட்டிமன்றத்துல மிக அழகா ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கினாங்க. அது உண்மைதான். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாமே ஜெயிக்கக்கூடியது என்னது, இந்த கட்டங்கள் தான். நமக்கு கட்டம் பொருத்தம் கரெக்டா அமைஞ்சதுன்னா நம்ம தலையெழுத்துங்கிறது மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இது மாதிரி தோஷங்களை நம்ம சொல்லிட்டோம். இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி என்னங்க மேடம், ஒரு பரிகாரம் ஏதாவது செஞ்சா அதனுடைய வீரியம் கொஞ்சம் கட்டுப்படுமா அப்படின்னு. இந்த பரிகாரங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க, வெயில்ல போகும்போது காலுக்கு செருப்பும் தலைக்கு ஒரு கொடையும் வச்சுக்கிற மாதிரி தானே தவிர பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனா அதுக்காக டோட்டலா நான் மழையே வராம பண்ணிடுவேன், வெயிலையே உதிக்காம சூரியனை உதிக்காமையே செஞ்சிருவோம் அந்த பரிகாரம் செஞ்சதுனால அப்படின்னு கிடையாது. என்னன்னா ஒரு பரிகாரம் பண்றதுனால அதனுடைய தாக்கம், இப்ப வெயில் ரொம்ப ஓவரா அடிக்குது, தலையில முக்காடு போட்டுக்கிறோம், இல்ல ஒரு கொடையை பிடிச்சுக்கிறோம் இல்லைங்களா, இது மாதிரி இல்ல வண்டியில் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டா நம்ம போய்க்கிறோம், அதனுடைய தாக்கம் என்ன பண்ணுது, குறையுது. அதுக்காக வெயில் வராம இருக்குதா, இல்ல. இப்படி இருக்கும்போது என்னன்னா நம்ம சொன்ன இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த ஈகோ, ரொம்ப அதிவிதமான கோபம், தாபம், அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வர்றது, இதெல்லாம் என்ன படும், மட்டுப்படும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா இந்த அந்த சாந்தி பரிகாரம், இந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு அது சிறப்பானதா இருக்கும். இப்ப திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன பரிகாரம், கலத்திர தோஷ நிவர்த்தி அப்படின்னு ஹோமங்கள் வளர்த்தி நம்ம அது உண்டானதை செய்யறது. அதுக்குண்டான சிறப்பான ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஜாதக அமைப்பு பிரகாரம் எந்த ஸ்தலத்துக்கு போகணுமோ அங்க நம்ம பண்ணிக்கலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சேரி போறது, ஓகேங்களா, கொடுமுடி போறது, இது மாதிரி இந்த இடத்துல மீனாட்சி, அதாவது நம்ம சாமிக்கு திருக்கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா, அப்படி திருக்கல்யாணம் பண்ணும்போது அதுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி பண்ணும்போது அந்த தோஷத்தினுடைய வீரியங்கள் என்ன ஆகும், குறைஞ்சு நமக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளியறை பூஜை இருக்குது பாத்தீங்களா, அந்த பள்ளியறை பூஜையில போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியறை பூஜையில செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கலந்துக்கிறாங்க அப்படிங்கும் போது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனைகள் இருக்கிறதையும் சார்ட் அவுட் ஆகி அவங்க 2 பேரும் சந்தோஷமா தம்பதிகளா ஒற்றுமையா இருக்கிறது உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா என்ன தெரியுங்களா, முருகன் வழிபாடு.
செவ்வாய்க்கு உண்டான அதிபதி கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகர் தான். அந்த முருகனை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்? வெற்றிகள் நிச்சயம். இது 2 ஸ்தலங்கள்ல சொல்லலாம். ஒண்ணு வந்து செவ்வாயுடைய கதிர்வீச்சுகள் அதிகமா விழக்கூடிய இடம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவிலும் பழனிமலையும் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 2 ஸ்தலங்களுக்கு போகும்போதும் நமக்கு என்ன ஆகுது? திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி நமக்கு நல்ல ஒரு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குது. இந்த செவ்வாயினால வரக்கூடிய தோஷங்கள் இதெல்லாம். இன்னொன்னு பிராக்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாயோட இது ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். இது ஒரு வாழ்வியல் பிரகாரம். நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல வருஷம் ஒரு தடவைனாச்சும் நீங்க பிளட் டொனேட் பண்ணும்போது அதனுடைய இது என்ன ஆகும்? அதனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சையில இருக்கக்கூடியவர்களுக்கு உதவிகள் செய்யறது இது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? பெரிய அளவுக்கு பாதிப்புகள், இந்த செவ்வாய் வந்து நமக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம தானங்கள் பண்றது அப்படின்னா துவரம்பருப்பு தானங்கள் கொடுக்கலாம். அடுத்தது சிகப்பு வஸ்திரம், முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம பண்ணும்போது அதனுடைய தாக்கங்கள் நமக்கு குறைவா இருக்கும். இப்ப பெண்கள் வந்து போயிட்டு சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா 7 தீபம் வச்சு செவ்வரளி மாலையிட்டு முருகனுக்கு மனமுருகி வேண்டனாங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜநிலை சேனல் நிறுவனர் அன்பு சகோதரர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில வழிநடத்தி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய எங்களது குருஜி மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு விடைபெற்று கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல தருணம், ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல தருணம். இன்றைக்கு ராஜநிலை டிவியின் 12வது ஜோதிட கருத்தரங்கு சீரும் சிறப்புமாக உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஜோதிட விஷயங்கள் இப்படிப்படியெல்லாம் இருக்குது, உலக மக்கள் பயனுற வேண்டி அற்புதமாக வந்து ராஜநிலை டிவி ராஜசேகர் ஐயா அவர் கருணையில் வந்து சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மூலமாக வந்து உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்பொழுது கொஞ்சம் முன்னதாக வந்து என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜோதிடர் திருமதி கனகாம்பாள் அவர்கள் வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகா சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சனிக்கும் 3 பேர்த்துக்குமே அந்த தோஷங்கள் உண்டு. மேவிய 7 8 விளங்கிய 12 தாவிய உதயம் 4 சனி குஜன் கதிரோன் என்றால் ஆவலாய் முடிந்ததாரம் அவன் திசை பொசுப்பில் மாட்டு பாபி போல் அலைந்துகிட்டு பரிதவித்து இருப்பான் பாரு. அப்ப வந்து இந்த 2 4 7 8 12 வந்து இருந்தாலும் அது விதி உண்டது. அப்ப அந்த வந்து அது எந்த சூரியன் சனி குஜனும் கதிரோன் என்றால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதை வந்து திடமாக வந்து இப்ப நடைமுறையில் இப்ப நாம வந்து பாடல சொன்னது வந்து நடைமுறையில வந்து இந்த 2ல் செவ்வாய் இருந்தால் இப்படித்தான் இருக்கும், 4ல் செவ்வாய் இருந்தால் இப்படித்தான் இருக்கும், 7ல் செவ்வாய் இருந்தால் இப்படித்தான் இருக்கும், 8ல் செவ்வாய் இருந்தால் இப்படித்தான் இருக்கும், 12ல் செவ்வாய் இருந்தால் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு திடமாக ஒரு ஜோதிட விஷயத்தை வந்து ஏன்னா வந்து அனுபவம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாகவே கிடைத்த ஒரு நல்ல விஷயங்களை பூராமே வந்து உலக மக்களுக்கு வேண்டி வந்து அவங்க தந்ததில் வந்து அவங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அதுவரை பரிகாரங்களும் சில எளிய முறையில் வந்து இந்த பரிகாரங்களை சொன்னாங்க. அவருக்கு வந்து ராஜநிலை டிவி சார்பிலையும் என் சார்பிலையும் வந்து என்னுடைய வணக்கத்தையும் வாழ்க்கையத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் வந்து இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னார்கள். பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அந்த திருமண நாள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. திருமண நாள் என்று சொன்னார்கள். அந்த திருமண நாள் வந்து ஒரு சீரும் சிறப்பும் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த நாள் வந்து இன்னைக்கு 12வது கருத்தரங்களை வந்து கலந்து கொண்டதுக்கு வந்து அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கணவன் மனைவி 2 பேர்த்தையுமே வந்து ஆசீர்வாதம் செய்து பேரோடு பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி என்னுடைய ஆசீர்வாதத்தை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.